வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஜென் எளிமையாக வாழும் கலை, ஜப்பான்ல உள்ள ஜுன்மியோ மொசுனோ எழுதின ஜென் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்ட் டூ ஒன்னாவது, உங்களுக்குள்ள இருக்கிற இன்னொருத்தரை யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்காங்க. இப்போ நம்மளை பத்தியான ஒரு இமேஜ் இப்படி இருக்கு, இவங்க திறமையானவங்க இல்ல திறமை இல்லாதவங்க, இதுல இவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லி நம்மளை பத்திய நாமே பல்வேறு திறமைகள் பத்தியோ இல்ல முன்ன பின்ன நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹீரோ, இப்போ ஹீரோயின் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு ரொம்ப சுதந்திரமானவங்களாகவும் அளப்பரிய ஆற்றல் கொண்டதாகவும் கொண்ட ஒருத்தர் உங்களுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறது. அதாவது நீங்க ரொம்ப சுதந்திரமா வசதியா சந்தோஷமா வாழ விரும்புனீங்க, நான் இந்த மாதிரியான மனுஷன் இந்த மாதிரியான மனுஷன் சொல்லி ஒரு வித முத்திரையை ஒரு லேபிள் பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்க வேண்டாம். நீங்க அதை விட அதிகமான இன்னொருத்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நல்லா பாருங்க அப்படின்னு. ரெண்டாவது, இன்னும் நடந்துராத விஷயங்கள் குறித்து கலக்கம் கொள்ளாரு. இது நடக்கவே நடக்கல, ஆனா ஒரு பதட்டம் எனக்குள்ள இருந்துட்டு எப்பயுமே ஒரு பதட்ட மனநிலை இருக்கு, இல்ல நடந்துருமோ, இது நடந்துருமோ, அது நடந்துருமோங்கிற ஒரு கலக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்காக சொல்றாங்க. என் மனசு ஒரு குருட்ட போய் கேட்கிறாரு, குருவே எனக்கு எப்பயுமே ஒரு வித பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு வழிகாட்டுங்க. அதாவது போதி தர்மர் தான் புத்த இதை உருவாக்குனது, இந்த ஜென் மதத்தை உருவாக்குனது. அவர்கிட்ட அவர் கேட்டோன்னா அவர் சீடரை கூப்பிட்டு, சரி நீங்க இங்க வாங்க, உங்களோட பதட்டங்களை ஃபுல்லாக நான் தணிக்கிறேன், ஆனால் அதை நீங்கள் என்கிட்ட அப்படியே கொண்டு என் முன்னாடி கொண்டு நிறுத்துங்க, நான் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்காரு. இதை கேட்டோன்னே அந்த சிஷ்யன் குயிக்கோவுக்கு ஒரு விஷயம் முதன்முறையாக தெரியுது. ஓ, பதட்டங்கிற ஒன்று அப்படி ஒரு விஷயமே இல்லை, நாம தான் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த உருவாக்குறோம். அது இப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல தான் நம்ம இருக்கணுமே தவிர, நம்ம ஏதோ ஒன்று நடந்துருமோ எல்லாமே உருவாயிருமோ சொல்லப்படுறது எல்லாமே நம்மளோட மனசுல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத அவர் உணர்றாரு. அந்த உணர வைக்கிற விஷயமா நீங்க பதட்டமா இருக்கிற விஷயத்த எடுத்து காட்டுங்க அப்படிங்கிற விஷயமா எடுத்து சொல்றாரு. ஸோ பதட்டங்கிற ஒண்ணு அவங்க மனசுல இருந்து உருவாக்குனதா தவிர யதார்த்தத்துல அதை தொட்டு பார்க்க முடியாததா இருக்குது அப்படிங்கிற ஆங்கிள் இதை புரிய வைக்கிறாங்க. அடுத்தது, உங்கள் வேலையில் இனிமை காணுங்கள். அதாவது நம்ம செய்யற வேலையை எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா செய்யணுமோ அதை செய்யுங்க. ஏன்னா அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சு அதை சந்தோஷமா செய்யுங்க. நீங்க எங்க போனாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஒரு குருவா, ஒரு லீடரா, ஒரு ஆசானா நடந்துக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் பொதுவாக என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயத்துல அதிகபட்சம் என்ன சிறந்ததா உங்களால செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பேரானந்தத்தை கொடுக்கும். ஒரு பேர் உண்மையை உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறாரு. உங்க வேலையை எவ்வளவு சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதுல தான் அதுல உள்ள உங்களோட, இது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த ஒரு வேலையை செய்யற மூலமா நான் ஒரு சந்திக்கிற மனுஷங்க இல்ல வித்தியாசமான சூழல், இது எனக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். யார் மூலமா எந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குன்னே தெரியாது. அதனால உங்களுக்கு கிடைக்கிறத, உங்களுக்கு ஒவ்வொரு வேலையும் எந்த விதத்திலயும் குறை சொல்லாம அதை எவ்வளவு தூரம் சந்தோஷமா செய்யணுமோ செய்ய தொடங்குங்க அப்படிங்க. 34. அதே ஆங்கிள் தான் இன்னொரு ஆங்கிள், உங்க வேலையை செய்யும்போது மூழ்கடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்காரு. உங்க ஒரு வேலையை செய்யும்போது, இது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, இதை நான் எவ்வளவு அருமையா செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே தன்னை மறந்து மூழ்கடித்து செய்யுங்க. அப்படி செய்யணும்னா என்ன செய்யணும்னா, உங்க மனசை வெறுமையாக்குங்க. நம்ம மனசை வெறுமையாக்கிட்டோம்னா, எந்த இது இப்படித்தாங்கிற ஒரு நிலைப்பாடோடையோ இல்ல அது என்ன இது என்னங்கிற ரொம்ப தறிகட்டு அலையாமலோ, நம்ம இதை வெறுமையா இருந்த வேலையை நான் எவ்வளவு சந்தோஷமா செய்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆங்கிள் சொல்றேன். அதுக்கு உதாரணமா ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு ஒர்க் குடுக்குறோம். அதுல ஒருத்தர் ரொம்ப சிறப்பா நல்லா செய்றாங்க. ஒரே திறமை இருக்குன்னு பார்த்து இன்னொருத்தர் கொண்டு ஒரே திறமை தான் 2 பேருக்கு இருக்கு. ஆனா ஒருத்தர் கொண்டு வர்றது நல்லா திறமையா, நல்லா ரிசல்ட் கொண்டு வர்றாரு. ஆனா இன்னொருத்தரால அவர் கொண்டு வர முடியல. இத எப்படி பார்க்கலாம்னு, இதுக்கு அவங்களோட மைண்ட் செட் தான். மனப்போக்கு தான் காரணம். ஏன்னா, இத நான் கிடைக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இத நான் எவ்வளோ சிறப்பா செஞ்சு குடுக்கணுங்கிற ஒருத்தர் 100% ஈடுபாட்டோட, ஃபோக்கஸோட செய்யும்போது, அவரால ஒரு மிகச்சிறந்த ரிசல்ட்ட குடுக்குது. இது என்னன்னா, நமக்கு ஒரு வேலைய குடுத்து, இப்படி ஒரு இத குடுத்துட்டாங்களே, இத நாம எப்படி செய்றது? இத செய்யணுமா? சரி முடிஞ்ச வரைக்கும் சும்மா செய்வோம். அப்படின்னு இருக்கிறவங்களோட மனநிலைக்கு ஏத்த மாரி தான் அந்த ரிசல்ட் வருது. ஸோ மனச சுதந்திரமா வச்சுக்கோங்க. உங்க மேல உள்ள வேலையில, உங்க முன்னாடி உள்ள வேலையில அப்படியே தன்னை மூழ்கடிச்சு முழு எனர்ஜியும் கொடுத்து முழு எஃபர்ட்டா சந்தோஷமா செய்யுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள வேலையில எரிச்சல் அடையாதுங்க. இன்னும் நமக்கு இப்படி ஒரு வேலை இருக்கே, இது நம்ம செய்யணுமா அப்படிங்க. அதுக்கு அவர் கொடுத்துருக்க வேலை எப்படின்னா,
சும்மையா என்ன சொல்றேன்னா, "நீ வேலை செய்யாத நாட்கள்ங்கிறது விரத நாட்கள்" அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு காலத்துல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம புத்த மதத்துல இருக்கும்போது, இங்க இந்தியர்கள் இருக்கும்போது யாசகம் கேட்டு போவாங்க. அதுல கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாரி இருந்தது. ஆனா அங்க சைனால இருக்கும்போது என்னன்னா, மலை மேல தான் அந்த புத்த மடாலயம் இருந்தது. அப்ப அவங்க கீழ இறங்கி வந்து யாசகம் கேட்டு உணவு வாங்கி சாப்பிடணுங்கிற அந்த சூழல் அமையல. அப்ப அவங்களுக்கு அவங்களே ஒரு விவசாயம் பண்ணி சாப்பிடணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, பயிரிடுறாங்க, விவசாயம் பண்றாங்க, எடுத்து சாப்பிடுறாங்க. அப்போ எனக்கான வேலைய தானே செஞ்சு, அதுல எடுக்கும்போது வந்து, அதுல வந்து நான் செய்ற வேலைய லைஃப்போட, கன லைஃப்போட நான் முழுமையா ஈடுபாட்டோட செய்றேன். அந்த மாரி நான் செஞ்சு அத சாப்பிடும்போது, எனக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பாடங்கள நெறைய கத்துக் குடுக்குது. என்னைய இன்னும் செழுமைப்படுத்தி சந்தோஷமா வச்சிருக்கு. ஸோ, எந்த ஒரு வேலையா இருந்தாலும், உங்க உள்ள வேலைய பார்த்து எரிச்சல் இல்லாம, இது வந்து எனக்கு உழைப்பதற்கான வாய்ப்பா கூட கருத வேண்டாம். இது எனக்கு வாழ்க்கைக்கான, புரிதலுக்கான ஒரு இன்பமான ஒரு விஷயமா நினைச்சு அதில கொண்டாடுங்க. அப்படின்னு. 36 பிறர் மீது குற்றம் சாட்டாதீர்கள். வாய்ப்பையும், அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத் தரக்கூடிய ஒரு சிந்தனை முறை. அதாவது உங்க வேலைய ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. எல்லா ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுல வந்து இதுல உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு திணிக்கப்பட்டாலும் சரி, இல்ல அன்றாடம் தினசரி செய்ற வேலையே திரும்ப திரும்ப நான் செய்றதா இருந்தாலும் சரி. இப்ப புத்தகத் துறைகள், மடாலயத்துல வந்து ஒரே வேலைய தினசரி செய்வாங்க. வேலையா இருக்கும். கூட்டுறது, பெருக்குறது, எடுத்து வைக்கிறது. ஆனா அதுலயும் அத ஒரு பயிற்சியாவும், அத நான் எவ்வளோ சிறப்பா செய்றேன். நம்ம செய்ற அனைத்திலும் வந்து மதிப்பு மிக்கவை தான். நாம செய்ற ஒவ்வொன்னுமே வந்து அதுல அர்த்தம் கண்டுபிடிக்கணும். அந்த வேலையில நாம நம்முடைய சொந்த ஹீரோவா, நான் அந்த வேலையில நான் தான் முன்னணியான ஒரு பாத்திரம். அந்த மனப்போக்கோட அந்த வேலைய அணுகுங்க. அப்படிங்கிறது சொல்றாங்க. எப்படியானாலும் நீங்க வந்து உருவாக்குற ஒரு விளைவுகள்ல வந்து என்னென்ன வேறுபாடுகள் இருக்குங்கிறத ஆழமா கவனிங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும், அது குறித்த ஒரு நன்றியோட உணருங்கள்ங்க. நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், அது குறித்து நன்றிய உணருங்கள். வேலையை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று குறித்து மகிழ்ச்சியுடன் இருங்கள். வேலை செய்றதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி, அவ்வளோ மகிழ்ச்சியா, சந்தோஷமா செய்யுங்க. பொதுவா ஒரு வேலை குடுத்துட்டா, அது ஒரு சுமையா தான் பார்ப்பாங்க. இல்லன்னா, அத பத்தி எதிர்மறையான எண்ணங்கள் தான் தோணும். அன்றாடம் ஒரே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. ஆனா அப்படி இல்லாம, அந்த விஷயத்த உள்வாங்கி ஏன்னா இது கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறத எடுத்து சந்தோஷமா செய்யுங்க. உங்களை பிறரோடு ஒப்பிடாதீர்கள். 37 ஒப்பிட்டால் தவறான வேலையில் இருப்பது போல் உணர்வீர்கள். அதாவது எந்த விதத்திலும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஒண்ணையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது கடினமான விஷயம். எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகத்துல எதுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கேனோ, அந்த வேலையில் தான் நான் ஈடுபட்டுள்ளேன் என்று யாராவது கூறினால், அவர்கள் பெரும் அதிர்ஷ்டசாலிகள். இந்த உலகத்துல நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கேனோ, அந்த வேலைய நான் தினசரி செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத யார் ஒருத்தவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்களோ, அவங்க தான் மிகப்பெரிய லக்கீஸ்ட் பர்சன். ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து, இந்த உண்மையிலே எனக்கு பொருத்தமானதானா? இல்ல இத விட பொருத்தமான வேலை வேற ஏதாவது இருக்கா? அப்படிங்கிற தேடல்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கான இயல்பான திறமை இருக்கு. அந்த இயல்பான திறமைய விடாமுயற்சியோட அவங்க அத ஃபாலோ பண்ணி செய்யும்போது, அத உணர்வாங்க. அப்போ இதுல வந்து நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ணி மத்தவங்கள செய்யும்போது வந்து, நெறைய குழப்பங்கள் வரும். புத்த துறவிகள் வந்து காலையில எந்திரிச்சு தோட்டத்த சுத்தம் செஞ்சு அந்த வேலைய தினசரி செய்றது மூலமா படிப்புகள் கிடைக்கிறதா சொல்றாங்க. அதே மாரி ஒவ்வொருத்தருக்குமே வெவ்வேறு விதமான ஆற்றல்கள், ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் நிறைஞ்சு நிக்குது. அப்போ ஒண்ண ஆரம்பிக்கிறதுக்கு, ஒண்ண முடிக்கிறது அப்படிங்கிறத நோக்கி போகும்போது எல்லாமே எளிதானது தான். நாம தொடங்கி ஒண்ண தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது தான் கடினம். ஆனா நீங்கள் செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு பொருத்தமானது அல்ல இன்று தினமும் நீங்கள் கூறிக்கொண்டிருந்தால், அது எப்படி உங்களுக்கு பொருத்தமானதாகும்? அதான் என்ன சொல்ல வரேன்னா, கம்பேரிட்டிவா வந்து அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்காங்களே, நான் இப்படி செய்றேனே அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது, எனக்கு இது பொருத்தமில்லாத வேலை போலயே, நான் இத போய் செஞ்சுட்டு இருக்கேனே, இதனால எனக்கு ஒண்ணும் ஆகப்போறது அப்படிங்கிற அந்த விஷயம் வரும். மத்தவங்க அப்படிங்கிற ஒரு இடத்த உள்ள வரும்போதே, அந்த ஒப்பிடும் பழக்கம்னு ஒண்ணு இருந்ததுனாலே, இது வந்து குழப்பம். இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளோ வேலை எளிமையா இருக்கு. அவங்களும் இப்படி நல்லா இருக்காங்களேங்க, அந்த ஒரு பொறாம வந்து உங்களுக்குள்ள அத கண்டு நீங்க புழுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பொருத்தமான வேலைய நீங்களே புரிஞ்சு செய்ய மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு பொருத்தமான வேலைய நீங்க செய்றதுல இருந்து தான் ஒரு இன்பத்த உணர முடியும். இது எனக்கான வேலை தாங்கிறத புரிஞ்சு, எந்த விதத்திலும் மற்றவர்களோட எந்த கம்பேரிசன் இல்லாம, ஒப்பிடாமல் இருந்து செய்யுங்க அப்படின்னு. இந்த மாரி உங்களிடம் இல்லாததை தேடாதீர்கள். நீங்க இப்ப இருக்கிறதுல நல்ல நிறைவோட செய்யுங்க. அதுலயும் வந்து ரிசல்ட் அடைவதற்கான விரைவான வழி என்னங்கிற பாருங்க. அது ஒரு முரண்பாடான ஒரு வேர்டு குடுக்குறாரு.
கோடைக்கால கனல் எடுப்பும் குளிர்கால விசிறியும். கோடை காலத்துல வந்து நம்ம நெருப்பு ஊட்டுற மாதிரியும், குளிர்காலத்துல வந்து விசிறி வச்சு வீசுற மாதிரி அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கூற்று உண்டு. எதுக்காகனா பொருத்தமற்ற பயனற்ற விஷயங்களை குறிக்கிறது. ஒரு ஃபிட்டான பொருத்தமில்லாத பயனில்லாத ஒரு விஷயத்தை குறிக்கிறது. உடனடியா பயனில்லாத ஒண்ணு பயனுள்ளதா ஆகின்ற ஒரு காலம் நிச்சயமாக வரும். அதே மாதிரி சரியான கணத்திற்காக பொறுமையாக காத்திருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி தான் இங்கு நான் கூற வருகிறேன். ஒரு பயனில்லாத ஒரு விஷயம், பயனுள்ளத ஒரு ஆள், பயனில்லாத பொருள் அப்படிங்கிற விஷயம் பயனுள்ளதா ஆகிற காலம் வரும் அப்படிங்க. சில வேலைகளை வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து வசீகரமாகவும் பொறாமையை தூண்டுவதாகவும் இருக்கும். சில வேலைகள் மிக சாதாரணமாக இருக்கும். ஆனால் வசீகரமானவற்றை விரும்புவதே மனித இயல்பு. ஒரு சில வேலைகள் வந்து பார்க்குற வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப வசீகரமா நல்லா இருக்கே இது இதான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பொறாமையை தூண்டக்கூடியதா இருக்கும். சில வேலைகள் ரொம்ப சாதாரணமா இருக்கும். அதுல வசீகரத்தன்மை இருக்காது. ஆனா மனித மனம் வந்து இதை விரும்பும் அப்படிங்கிறது. அந்த வசீகரமான வேலையில் இருப்பவர்களுக்கு விஷயங்கள் எப்போதும் வசீகரமானவையாக இருந்ததில்லை. நீங்கள் இப்போது பார்ப்பது அவர்கள் தொடர்ந்து பல சாதாரண வேலைகளை சரியாக செய்ததன் கூட்டு விளைவுதான். நீங்க இன்னைக்கு வசீகரமா பார்க்குற ஒரு விஷயம் வந்து, அந்த வேலையோட ஒவ்வொரு படிநிலையிலயும் வந்து ரொம்ப சாதாரண வேலையா செஞ்சு செஞ்சு வந்தது தான் இன்னைக்கு ஒரு வசீகரமான ஒரு வேலையா உருவாக்கப்பட்டது. அதனால இப்போ உங்களுக்கு பயனற்றதா தெரியிற உங்களோட வேலை பிற்காலத்துல ஒரு மிக முக்கியமானதாக மாறலாம். அப்ப நீங்க நிகழ்காலத்துல மேற்கொள்ற எந்த கடின முயற்சியும் ஒருபோதும் வீண் போகாது. நீங்க இந்த கணத்துல இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுக்கிற கஷ்டமான முயற்சிகள் ரொம்ப சாதாரணமான வேலை தானே. இதுக்கு போய் இவ்வளவு கடினமான முயற்சியான எடுக்கிற விஷயத்துக்கு வந்து நிச்சயம் வந்து உங்களோட முயற்சி வீண் போகாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படிங்க. எந்த ஒரு உங்களுடைய மேலதிகாரி இந்த வேலையை யார் செய்ய முன்வரீர்கள் என்று கேட்கக்கூடும். அந்த வேலை சுவாரஸ்யமற்றதாக இருப்பதால் யாரும் அதற்கு முன்வர மாட்டார்கள். துல்லியமாக அக்கணம்தான் நான் செய்கிறேன் என்று நீங்கள் முன்வர வேண்டிய கணமாகும். ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இந்த வேலையை யார் செய்வாரீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும்போது, அது ஒரு சுவாரஸ்யமான வேலை இல்லைனாலும், இதை நான் செய்யறேன்னு சொல்லி யார் முன்ன வர்றாங்களோ, அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கை கொண்டவராக இருங்கள். அந்த ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஒருத்தரா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. 39 சிந்திப்பதை நிறுத்த 39 சிந்திப்பதை நிறுத்த அவ்வப்போது முயற்சி செய்யுங்கள். யோசனைகள் அங்கே ஒளிந்து கொண்டிருக்கும். உங்க மனசுல வந்து சில ஒரு சின்ன இடத்த ஒதுக்கி வைப்பதற்கான பலன்கள் அப்படின்னு. எதை பத்தியுமே சிந்திக்காம இருக்கிற நிலையை அடைவது அவ்வளவு எளிது கிடையாது. எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கும் நிலையை அடைவது அவ்வளவு எளிதல்ல. துறவிகளும் அந்த விஷயத்தில் தடுமாறி கொண்டிருக்கின்றனர். ஆஹ் அதாவது நம்ம எதை பத்தி சிந்திக்காம இருக்கிறங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு நிலையா சொல்லுவாங்க வெறுமைங்கிறத. ஆனா எதை பத்தி சிந்திக்கும்போது ஒரு துறவிகளுக்கே வந்து அவ்வளவு லேஸ்பட்ட விஷயம் இல்லை. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உங்களையும் அறியாமல் நீங்கள் அப்படிப்பட்ட சில கணங்களை அனுபவிக்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கே தெரியாம உங்களை அறியாமே நீங்க சில நேரங்கள் அப்படிப்பட்ட கணத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது எதை பத்தியுமே சிந்திக்காத ஒரு ஏகாந்தமான ஒரு மனநிலையை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் வானத்தை ஏறிட்டு பார்த்து ஓ எவ்வளவு அழகான மேகம் என்று நினைத்துவிட்டு அக்காட்சியை மெய்மறந்து விடுவீர்கள். பிறகு நீங்கள் மயக்கம் கலைந்து தன்னிலைக்கு திரும்பியவுடன் சற்று முன் நான் என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்கிறீர்கள். இது ஒவ்வொருத்தரும் ஒரு புது இடமோ, வானமோ, அருவியோ, மேகமோ இப்படி வெவ்வேறு இடங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வினாடி வந்து ச்சே! எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ அற்புதமா இருக்கு. தன்னை மறந்து லயிச்சு அதுக்குள்ள தன்னில மறந்து இருப்போம். அதுல நீங்க என்ன சிந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்ப நீங்க கேட்டு பாருங்க. இக்கணங்களை கொண்டாடுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கணத்துல நான் எப்படி இருக்க போறேங்கிறத கொண்டாடுங்க அப்படிங்க. இந்த ஒவ்வொரு செகண்டையும் கொண்டாடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் அலுவலகத்தில் ஒரு பிரச்சனையை தீர்க்க முனையும் போது, அங்கே இருக்கிற அனைவரும் ஒரு சரியான யோசனையை எட்டிப் பிடிக்க போராடிக் கொண்டிருப்பார்கள். நீங்களும் அதைப் பற்றியே எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால், ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி அதுவல்ல. 2 எண்ணங்களுக்கு நடுவே உங்கள் மனதில் பிறக்கும் வெறுமையில் தான் யோசனை உதிக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸ்ல மீட்டிங் போட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இதுக்கு ஒரு சரியான யோசனை கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தொடர்ந்து தேடுறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. இப்படி செய்யலாமா? அப்படி செய்யலாமான்னு சொல்லி அப்படி போராடிட்டு இருப்போம். ஆனா, அத பத்தியான விஷயங்கள யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு பிரச்சனைய தீர்த்து தொடர்ந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். நெறைய எண்ணங்கள் இதுவா, அதுவான்னு எண்ணங்கள் வரும். அந்த 2 எண்ணம் எண்ணத்துக்கும் அடுத்து வரக்கூடிய எண்ணத்துக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளியில கேப்ல பொறுமை இருக்கு. அப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, சிந்திக்காம இருங்க. சில நேரங்கள்ல அப்படி சிந்திக்காம அப்படி பிளாங்க்கா விட்டுருங்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படிப்பட்ட யோசனை கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற இடமே வந்து அதுதான். நீங்க எத பத்தியும் சிந்திக்காம இருக்க, அந்த நேரத்த மட்டும் கொண்டாடுங்க. அதுவா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு யோசனை உதயமாகும்.
அப்படிப்பட்ட ஒரு யோசனை உதயமாகும். ஸோ சிந்திப்பதை நிறுத்த அவ்வப்போது முயற்சி செய்யுங்க. 40 விஷயங்களை வேறுபடுத்தி பாருங்கள். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு சிறந்த வழி அதுதான். உங்கள் மனதின் தடுப்பு கதவுகளை நிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க. நாம் காலையில் எழுந்த உடனே முதல்ல நேராக நம்ம கணினி முன்னாடி வந்து அமர்ந்து நமக்கு அமர்ந்திருக்கும் மின்னஞ்சலில் படிக்கிறோம். நம்முடைய அலைபேசியில் அன்றாட செய்திகளை வாசிக்கிறோம். அன்றைய நாளில் உள்ள கிளைமேட் தட்பவெப்பநிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எல்லா இடங்களும் எப்போதும் கிடைக்கின்ற தேவைக்கு அதிகமான தகவல் இப்போது நாம் திணறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் நிறைய நம்மளை சுற்றி எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிவிக்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக நம்மளை திணறடிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்ப எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எதை ஒதுக்குறது, எது வேணும், எது வேண்டாங்கிற தீர்மானிக்கிற அதிகாரமும் நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்கறது முக்கியமா இருக்கு அப்படிங்கிறது. அதனால விஷயங்களை வேறுபடுத்தி பார்ப்பது முக்கியமா இருக்கு. அதற்கு நீங்க உங்க மனக்கதவுகளை எப்பயும் திறந்து வச்சிருங்க. அந்த மனக்கதவுகளை முதல் விஷயம் வந்து உங்க வீடு தான் முதல் கதவு. நீங்கள் அதை தாண்டியவுடன் உங்கள் வேலையை பற்றிய எண்ணங்கள் உங்கள் மனதில் உருவாகத் தொடங்குகின்றன. நீங்கள் அலுவலகத்தில் பயணிக்கின்ற உங்கள் காரின் கதவோ அல்லது ரயிலின் கதவோ தான் இரண்டாவது கதவு. நீங்கள் அதை கடந்தவுடன் அலுவலகத்தில் அன்று நீங்கள் செய்ய வேண்டியவற்றை நீங்கள் திட்டமிடத் தொடங்குகிறீர்கள். இறுதியாக நீங்கள் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்து அதன் வாசற்கதவை கடக்கும்போது நீங்கள் மூன்றாவதாக கதவை கடக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உங்கள் வேலையின் மீது கவனம் செலுத்த தயாராக இருக்கிறீர்கள். அதாவது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாருன்னா, முதல்ல நம்ம இருக்கிற இடம் வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுல ஒரு கதவு. அப்புறம் 2வதா டிராவல் பண்றோம். அப்புறம் 3வதா ஆஃபீஸ்ல வர்றோம். அப்புறம் சிந்திக்க தொடங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா அதுல கொண்டு வர்றாரு. இதுல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நாங்க எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல முழுமையா இருங்கள் அப்படிங்கிறோம். மாலையில நான் வீடு திரும்பின உடனே முதல் கதவை எதிர்கொள்கிறேன். நான் வீட்டுக்குள்ள அந்த கதவை தாண்டும் போது நீங்கள் உங்களுடைய வேலையை உங்களோடு உள்ளே கொண்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது உங்களோட ஆபீஸ் வேலையோ மற்ற விஷயங்களோ எதையும் உங்க மைண்ட்ல ஏத்திட்டு உள்ள வரக்கூடாது. அந்த இடத்துல நீங்க என்னவா இருக்கணுமோ அதுல தான் இருக்குங்க. அதை நீங்கள் உங்க ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துருங்க. இது பல தடவை நம்ம பேசியிருக்கோம், வச்சிருக்கோம். ஆனா நடைமுறையில வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். செஞ்சது இல்ல. வீட்ல இருந்துட்டும் பல விஷயங்கள் செய்றோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பம்ங்கிறதும் வீடுங்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த விஷயத்துல அதிகமா குடும்பத்திற்கான நேரமும், அதுவும் உயிரோட்டமா உணர்வுள்ள கனப்பொழுத குடுக்க வேண்டிய நீங்க, அத அங்க குடுக்காம, நீங்க உங்களோட அலுவலக வேலைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுல எந்தவித அர்த்தமும் இல்ல. அப்ப இது அனைத்தும் போக மிச்சம் இருக்கிற நேரத்த உங்கள ஆசுவாசப்படுத்திக் கொள்றதுக்கும், உங்க குடும்ப வாழ்க்கைய மகிழ்ச்சியா அனுபவிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வரும். அப்ப இந்த இதுல இருந்து வாழணும்னா, நீங்க உங்க குடும்பத்துக்கு உண்டான நேரத்துல உயிரோட்டமா, உணர்வுபூர்வமா அதுல இருங்க. அதுதான் உங்கள வந்து மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான மிகச்சிறந்த வழியாகும். அடுத்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய அடுத்தது 40 முடிவுது. அடுத்து ஜென் கதைகள். ஜென் கதைகள்ல வந்து இதுல வந்து ஒரு அழகான மலை அடிவாரம். அதுல ஒரு ஜென் மடம் இருக்கு. அந்த அழகான அமைதியான ஒரு ஜென் மடத்துல ஒரு குரு இருக்காரு. அந்த குரு கிட்ட வந்து அரவிந்துங்கிற ஒரு சிஷ்யன் வந்து இருக்காரு. ஆனா அந்த சிஷ்யனுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா, தொடர்ந்து தன்னோட வாழ்க்கையில உள்ள கடந்த கால வாழ்க்கைய வந்து மறக்க முடியாமயே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதே இருக்கு. எவ்வளவு நிறுத்த பார்த்தாலும் அவரால நிறுத்த முடியல. என்னால என்னோட கடந்த வாழ்க்கைய வந்து மறக்கவே முடியல. தொடர்ந்து எனக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்னதான் செய்யன்னு சொல்லி தொடர்ந்து வருத்தத்தோட இருந்து குருவ பார்த்து, "குரு எனக்கு இந்த கவலைய ஓடிக்கிட்டே இருக்கு. என்னோட கடந்த கால வாழ்க்கை" அப்படின்னு. குரு ஒரு நாள் கூப்பிட்டு, "இங்க வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு, "அரவிந்த், இது வந்து இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். ம். உனக்காக நான் ரொம்ப தேர்ந்தெடுத்து அழகான ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்கன்னு" சொல்லி ஒரு பிறந்தநாள் பரிசா ஒண்ணு குடுக்காரு. அது வந்து ஆக்சுவலா ஒரு பவுல். செராமிக்ல உள்ள ஒரு பவுல். குரு அத கையில குடுத்தோனே, அரவிந்த், "ஆஹா! ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி" அப்படின்னு. குரு ஒண்ணு சொல்றாரு. "நீ நினைவில் வச்சுக்கோ. இது என்றென்றைக்கும் நிலைக்காது" அப்படி சொல்லி தான் அந்த பவுல் குடுத்தாரு. சரின்னு சொல்லி சந்தோஷமா அரவிந்த் அத வாங்கிட்டு, அந்த பவுல்ல வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறான். இது எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலன்னு சொல்லி, சும்மா வெறுமனே பார்த்துட்டு இருக்கிறது. அதுல நல்ல தண்ணி எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிறது. அது மேல மலர்கள வைக்கிறது. இப்படி தினசரி அத பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டாடி வச்சு சந்தோஷமா இருக்கான். ஒரு நாள் வந்து அந்த பவுல் உடைஞ்சிருது. டக்குன்னு சிதறி உடைஞ்சிருது. அச்சச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த், "நான் எவ்வளவு கவனமா இருந்தேன். நான் எப்படி இத உடைச்சேன்? நான் என்ன செஞ்சேன்? இது நான் இன்னும் கவனமா இருந்திருக்கலாமே. இது இப்படி உடைஞ்சிருச்சே. இதுக்கு நான் தானே காரணம்.
ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னத்தானே ரொம்ப குற்றணுறவுக்காலாய் வருத்தத்துல இருந்துட்டு, ஐயோ குருவே நான் இதை உடைச்சிட்டேன், என்னாலதான் இது நடந்தது, நான் இப்படி ரொம்ப கவனமா இருந்திருக்கேன், நான் இன்னும் கவனமா இருந்திருக்கேன்னா குரு உடனே சிரிச்சுட்டு அதுல ஒரு துண்டை எடுத்து பார்த்து, நான் கொடுக்கும்போதே இது ஒரு ஒரு நாள் உடையும் தெரிஞ்சுதான் கொடுத்தேன். ஸோ இதுல வந்து அந்த பவுல் அதோட கடமையை முடிச்சிட்டு அது கிளம்பிடுச்சு. ஒரு பவுல கூட ஒரு கேரக்டர் இருக்கு. அதனால அதை ஒரு குற்றமா நீ நினைச்சு எதையும் நினைக்காத. நீ அதுல நினைச்சு, இல்ல குருவே, என்னால இதை மறக்கவே முடியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது உங்க மூலமா எனக்கு பரிசா கிடைச்ச ஒண்ணு, நான் இதை ஏத்துக்க மாட்டேன்னு கையை பிடிச்சு கூட்டு போய் ஒரு தோட்டத்துக்கு கூட்டு போய் அந்த மலர்களை காமிக்காரு. இந்த பாத்தியா ரோஜா மலர்கள் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மலர்கள் வந்து அந்த பூத்து குலுங்கும் போது அதை தொட்டு பாரு எவ்வளவு அழகா இருக்கு, அதே மலர்கள் வந்து கீழே பாரு எவ்வளவு வந்து வாடி சுருங்கி, இதே கீழே கிடக்குற அந்த மலர் தான் ஒரு காலத்துல அப்படி பூத்து குலுங்கி மகிழ்ச்சி கொடுத்தது. அதனால ஒண்ணு முடியுதுன்னா ஒண்ணு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்குது. ஸோ ஒரு முடிவுங்கிறது ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பா பார்க்கணும். நம்ம கடந்த காலத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதுலயே சிக்கிடக்கூடாது. இது அப்படி இருந்தது இப்படி இருந்ததுங்கிறதுல சிக்கக்கூடாது. அதனால கடந்த காலத்தை பிடிக்கிறத நிறுத்திட்டு நீ நிகழ்கணத்துல வாழு. நிகழ்கணத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த கணத்துல இங்கிருங்கள் கணம் அப்படிங்கிற அந்த கணத்துல வாழணும் அப்படின்னு சொல்ற. டக்குன்னு அரவிந்துக்கு இவ்வளவு நாள் தோணாத ஒரு விஷயம் தோணுச்சா, இப்படி இருக்கேன்னு டக்குன்னு அவருக்கு அந்த ஒரு நெருப்புல தண்ணி ஊத்துன மாதிரி கடந்த காலத்தை பிடிக்கிறத நிப்பாட்டிட்டு நெருப்புல இருந்து வெளிவந்த மாதிரி இருக்காங்க. கடந்த காலத்தை பிடிச்சு வைக்கிறதுங்கிறது தான் மொத்தத்துக்கே நம்மளோட துயரத்துக்கு காரணம். ஏன்னா ஒவ்வொரு முடிவும் குரு சொல்றாரு, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்துக்கு வருது. அப்போ முன்னேறி வாழணும்னா வாழ்க்கை ரொம்ப எளிதா இருக்கும். நாமே வந்து முடிஞ்சு போனதா நினைச்சு குற்றுணர்வுக்கு ஆளாகி இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிகழ்கால சந்தோஷத்துல இருந்து பாருங்க அப்படின்னு. ஒவ்வொரு மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரிய அத்தனை பேருமே கடந்த கால வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள், துன்பங்கள், அவமானங்கள் இதெல்லாம் கடந்துதான் வந்திருப்பாங்க. ஸோ முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சா எதுவுமே பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே. ஏன்னா இங்க உள்ள அடிப்படை தத்துவமே என்ன, எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற அந்த உண்மை புரியணும். அதனால தோல்வி வெற்றி இதுக்கெல்லாம் அர்த்தமும் கிடையாது. தோல்விக்கு பின் வெற்றி, வெற்றிக்கு பின் தோல்விங்கிறது நடந்து கொண்டுட்டு இருக்க ஒரு சாதாரண நிகழ்வு. ஸோ நிகழ்கால அழகான வாழ்க்கைய இழந்துடாதீங்க. இந்த நிகழ்கால வாழ்க்கைய அழகான வாழ்க்கைய அனுபவிச்சு ரசிச்சு கொண்டாடுங்க. நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. முடிஞ்சுச்சா? செஞ்சுட்டு